ஹெல்மெட்டோட ஒரு சைடு வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி லாக் ஆகிடும், இழுத்தாலும் வராது. பூட்டு தேவையில்லை, ஈஸியாக எப்பவுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். பச்சைக்கிளி தன் உயிரை துச்சம் என நினைத்து பல வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கும் மௌபியம்மா சேனல் யூடியூபருக்காக. ஓகே, ஆக்சுவலி நடந்து வர மாதிரி லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, எல்லாம் முட்டி வலிக்குது. பயமாக இருக்கா? இன்னும் பயங்கரமாக இருக்கும். பாதையில் போகிறதும் ஐயோ கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்கு. சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போனோம்னா அப்படியே ஸ்விம்மிங் பூல் அதுக்கெல்லாம் போகலாம். ஆக்சுவலி கால் முட்டி செமையாக வலிக்கிறதுனால ஏற முடியல. பட் இருந்தாலும் போயிடலான்னு கூட நினச்சேன். இருந்தாலும் இந்த கடைசி வரைக்கும் பார்க்கறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்களே தெரியும். நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தது. இன்னும் தூக்கம் போகவே இல்லை. காலைல சரியான பனி, கிட்டத்தட்ட ஒரு 6 to 7:30 வரைக்கும் நினைக்கிறேன். இப்போ கூட லைட்டாக குளிருது. நான் வந்துட்டு இந்த துண்டுலாம் கொண்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் போட்டுட்டு அப்படி இப்படி தான் வந்தோம். குளிச்சுட்டு துடைக்க வந்தால் குளிருக்கு போட்டு சரியான குளிர். எனக்கு தெரிஞ்சு நான் நியூஸ் செக் பண்ணோம். கண்டிப்பாக வரலாறு காணாத வாயில வராத அளவுக்கு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஃப்ரோஸ் ஆன மாதிரி இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 8 ஆக போகுது, இன்னும் ஓப்பன் பண்ணல. ஸோ உள்ளே போய்ட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போகலாம். டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பர்சனுக்கு வந்து 50 ரூபாவா, 2 வீலருக்கு 50 ரூபா, கேமரா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 500 ரூபாவா, 4 வீலருக்கு 300. டக்கு மனப்பாடம் பண்ணிட்டேன். சரி உள்ளே போவோம். இப்போ தான் வந்தோம், யாருமே இங்கே நிறைய பேர் வரவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேமிலியாக. முதல் டிக்கெட் வாங்கியாச்சு. நம்ம காட்டு பயணம் இனிதே தொடங்கியது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் வாங்கினோம். இருந்தாலும் முன்னாடி யாரையாவது போக விட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புழுதி பறக்க ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ரோடு ரொம்ப அருமையாக இருக்குல்ல. ஓகே, ஸோ இந்த வியூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய மலை, தண்ணி, காடு இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பாருங்கள், இப்படி பண்ணால் இந்த சவுண்டு மட்டும் தான் கேட்குது. அதுக்காக ஸோ நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம். எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. காலையில் சீக்கிரமாக போனால் தண்ணி சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் காலையில் சீக்கிரமாக வந்து ஃபஸ்ட் டிக்கெட் வாங்கினது. இதுதான் 2 வீலர் பார்க்கிங். உங்களுக்கு வந்துட்டு ஒரு கடை ஒன்று இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்ட் ரூம்லாம் இருக்கும். இப்போ நான் இங்கே என்ன சொல்லி தரப்போகிறேன்னா, இப்போலாம் 2 ஹெல்மெட் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். ஸோ சம்டைம் வந்து என்ன மாதிரி பைக்லாம் லாக் பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த ஹெல்மெட்டில் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சீட்டை ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட அந்த இது இருக்கும்ல, ஹெல்மெட்டோட ஒரு சைடு வச்சு நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா அப்படி லாக் ஆகிடும், இழுத்தாலும் வராது. பூட்டு தேவையில்லை, ஈஸியாக எப்பவுமே நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்லித்தரணும்னு நினச்சேன். அதுதான் நெக்ஸ்ட் உள்ளே போகிறோம். ஓகே, ராஜ் தான் சொல்லி கொடுத்தா. ஆல்மோஸ்ட் வந்து உள்ளே வந்தாச்சு. போனாட்டி பிரிட்ஜெலாம் உடஞ்சிருந்துச்சு. இந்த வாட்டி அதையும் வந்துட்டு இது சரி பண்ணிட்டாங்க போல. என்ன ராஜு? நல்லா இருந்தது. ரொம்ப தான் ஆசை. பெரியவங்களாம் அப்படி போயிட்டு வருவாங்க. ஆமாம், தண்ணி வரப்பு கம்மியாக இருக்கும். அதைத்தான் நானும் தாவுடா தாவு. ஆக்சுவலி குயிலா கிளி ஏதோ கத்துது, சவுண்டு கேட்குதான்னு உங்களுக்கு தெரில. பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் யாரும் இல்லை. நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே உட்காந்து குடும்பங்கள் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க, துணி துவைப்பாங்க, மீன் பிடிப்பாங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே இது பார்த்துருக்கோம். ஒரு இடத்துல இருந்து ஒருத்தவங்க என்னது இறங்கிடுவாங்க. ஸோ தடாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபால்ஸ் தான் மெயின் அட்ராக்ஷன் கிடையாது. போகிற வழி, ட்ராவலு, அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்விம்மிங் பூல், இதெல்லாம் தான் மெயின் அட்ராக்ஷனு. ஸோ அதெல்லாம் சுற்றி பார்ப்போம். ஒரே காலியாக வேறு இருக்கா, கொஞ்சம் திக்கில் தான் இருக்குது. ஒத்தையடி பாதையில் போகிறதும் ஐயோ கொஞ்சம் பயமாக தான்ப்பா இருக்குது. இல்லை கோபாலு, கல்லுலேயே வந்து பாதையை ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்படியே நடந்து போனீங்கன்னா குட்டி குட்டி ஓடை. ஆக்சுவலாக இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குளம் மாதிரி அங்கே இருக்கும். அப்படியே குட்டி பசங்களாம் உட்காந்தா சூப்பராக இருக்கும். காலை வச்சு காட்டலாமே. குளிர்துரா.
ஏ பச்சைக்கிளி முதல்ல வல்லம் வருதான். ஓகே, ஆக்சுவலி கொஞ்சம் தூரம் நடந்து வந்திருக்கோம். சுற்றி பார்த்தீங்கன்னா மலை எல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி போனா அப்படியே ஸ்விம்மிங் பூல் அதுக்கெல்லாம் போகலாம். கொஞ்சம் மூச்சு வாங்கிறது முடியல. ஆஹா, இது என்ன இது செயற்கை ரிவர்? அப்ப யாருமே இல்லடா, தண்ணி இப்பதான் கிளீனா இருக்கும். வாங்க 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 வாங்க. இந்த பாறை தாங்க நிறைய இருக்கும் இங்க. ஆமா, அதில் மட்டும் கொஞ்சம் 2 பாறையை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாமா? செருப்பு. ஆஹா, தண்ணியை பாருங்க, தண்ணியை பாருங்க. ஐயோ செமையா இருக்குல்ல. ஓடியா ஓடியா ஓடியா, போய் குளிச்சிடலாமா? ஏய் குளிச்சா வரமா. இப்போ இப்படி தெரியுது. ஆக்சுவலி கீழே வந்து கருப்பு மண் எல்லாம் இருக்கு பாருங்க, கிளப்பி விட்டுருவாங்க. ஆத்தங்கர மரமே பாலமர இலையே அரச மர கிளையே. ஏ ஐயோ சில்லுன்னு இருக்கு. வந்து நீங்கள் சென்னையிலேருந்து ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. மிஞ்சி போனால் போக்குவரத்து செலவு, அப்புறமா அந்த டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய் அந்த ரேஞ்ச் தான் வரும். 2-4 பேர் வராங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூட்டு வந்தீங்கன்னா ஒரு படத்தில் பார்க்கறது, ஒரு டிஸ்கவரி சேனலில் பார்க்குற இடம் நேரில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஒரு 1 கிலோமீட்டர் நான் தான் ஃபர்ஸ்ட் குதிக்கணும், அதுக்குள்ள நிறைய பேர் வந்துட்டாங்க. பேர் வராங்களா, குதிக்கணுமா? ஓடுறா ஓடு, மைக்கை குத்துட்டு சட்டி பண்ணல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நானுமே ஓடிக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு குதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடுறா ராஜ். எங்க தாவுடா தாவு. ஹாப்பியா? ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப செமையா இருக்கு. செமையா இல்ல? சரி போலாமா? செருப்பு. செருப்பா? ஒரு யூடியூபரை ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் சரி, இந்த மாதிரி தான் ஆக்சுவலி ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கும். ஸோ நிறைய குட்டி பசங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நீ துவைக்கிறான் ராஜு. நல்லா தொய்டா. தக்கச்சிக்கி தக்கச்சும் தக்கச்சிக்கி தக்கச்சும் தக்கச்சிக்கி தக்கச்சும். ஃபுல் தண்ணியில் முங்கு நீச்சல் அடிக்கிற பரம்பரைடா நாங்கள். தன் உயிரை துச்சமென நினைத்து பல வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கும் மௌபியம்மா சேனல் யூடியூபருக்காக ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப். இங்கே பார். மெயினாக இங்கே வந்தீங்கன்னா இந்த மாதிரி குரங்கு நிறைய இருக்கும். உங்களோட பேகு திங்ஸு அதெல்லாம் சேஃப்டியாக வச்சுருங்க. என்ன பண்ணுறீங்க? கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறியா? இவன் கையை வந்து மீன் சாப்பிட்றத எடுக்கணுமா? கூடிட்டே போக மாட்டேங்கிறான் மேல. சரி ஓகேவா, எப்படியோ ஒரு வழியா வந்து ராஜ் மேல போலாம் அப்படின்னு சொல்லிட்டான் வாட்டர் ஃபால்ஸ்க்கு. சோம்பேறியா? அந்த இடம் எவ்வளவு நல்லா இருந்தது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆக்சுவலி இந்த ஓட போயிட்டு இருக்கா கூட பாத்தீங்கன்னா இங்க வந்து தண்ணி வருது. ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்கங்க செட் ஆயிடுவாங்க. ஓடைகள் ஓடி வர்றதுதான் இந்த இடத்துல அழகி. இது எங்களோட பழைய டைலாக் வீடியோல பாத்தீங்கன்னா இல்ல, தடால ரொம்ப அழகு இங்க இருக்க ஓடைகள் தான். இது பாத்தீங்களா, அந்த சைடுல ஏதோ ரிவர் இருக்கு, நீ நிக்கிற சைடுல. அங்க இருந்து தண்ணி இந்த வழியா இப்படி பூமியில இருந்து இப்படி வந்து கனெக்ட் ஆகி ஜப்பான்காரன் ஏதோ கண்டுபிடிச்சா வருது. அழகா இருக்குல்ல. இதெல்லாம் வீடியோ பாக்குறத விட நேர்ல வந்து பாருங்க, இன்னும் பயங்கரமா இருக்கும். பயமா இருக்கா? இன்னும் பயங்கரமா இருக்கும். இரு நான் வந்து அடுத்து குளிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டேன். இவன் வந்து இப்படிதான் அரை நிர்வாணத்தோட ஒவ்வொரு வாட்டி காய வைக்க முடியாது இல்லையா, அதனால நம்ம இப்படியே பயணத்தை கிளம்பிட்டேன். ஓடு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு வந்திருக்கோம். இதுவும் ஒரு ஸ்பாட். காட்டு புளி அடிச்சு காட்டு ரசம். இவர் வந்து இன்னைக்கு ஃபுல்லாக குளிக்கிற மைண்ட் செட்டில் இருக்காரு. சும்மா காய வச்சுட்டு இது பண்ண முடியும், ரெடியாக இருக்கணும் எனி டைம் குளிக்கிறதுக்கு. அந்த ஸ்பாட்லேயே நான் குளிப்பேன். நான் குளிச்சுட்டு தான் வருவேன். விசிட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 AM to 4-5 PM இருக்கு. இதுக்கும் முன்னாடி யாராவது வந்திருக்காங்களா என்ன? இந்த சைடு வர அடிக்கடி ராஜ் விழுவான், ஆனால் நீயே ஃபர்ஸ்ட். ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ இதுதான் ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட். எப்போவுமே வந்து அழகாக இருக்கும். ஸோ மேலே டைம் வந்தப்போ ஒரு கேமரா ஃபோனை உடச்சா இப்போ உடைக்க ட்ரை பண்ணுறோம். இந்த இடமும் வேற லெவலில் ஸ்பாட். இதுவும் அழகாக இருக்கும். அப்போ வேறு வந்து டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கன்னா அதை மாட்டிட்டு போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த சைடு அப்படி நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். லாஸ்ட் ஸ்பாட்டில் கண்டிப்பாக குளிக்கணுன்றான். சரி, வரப்போ குளிச்சிக்கலாம்.
ஓகே, ஆக்சுவலி நடந்து வரும்போது லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சு, அதெல்லாம் முட்டி வலிக்குது. ஏன்னா ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியல. சரி அதெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாறை இப்படி தான் இருக்கும் மர வலி. ஸோ அப்படி இப்படி ஏறி நாளைக்கு அதாவது கையெல்லாம் யூஸ் பண்ணி காலெலாம் யூஸ் பண்ணி தான் வரணும். கொஞ்சம் அப்படி பெண்ட் பண்ணால் வலிக்குது. போன வாட்டி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா முள்ளு குத்திச்சாங்க. இந்த வாட்டி வரும்போதே ரப்பர் ஸ்லிப்பர்லாம் வாங்கி போட்டு வந்தேன். போவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு மேலே. ஏய் முட்டி வலிக்குது எப்படி சொல்லி காட்டுறான். விவேகானந்தர் பாறைன்ற மாதிரி ஏமா பாறைன்னு மாத்திடுவாங்க. ஆக்சுவலி கால் முட்டி செமையாக வலிக்கிறதுனால ஏற முடியல. பட் இருந்தாலும் போயிடலான்னு கூட நினச்சேன். இருந்தாலும் இந்த கடைசி வரைக்கும் பார்க்குறதுக்கு எல்லாரும் வெயிட் பண்ணுவீங்களே, இது வரைக்கும் நம்ம போனது இல்லை அப்படின்றதுனால நடந்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக நடக்கும்போது பரவாயில்ல, பாறைகள் ஏறும்போது ரொம்ப வலிக்குது. இல்லை கொஞ்சம் ரொம்ப மடக்கும் போது தான். ஓகே பார்த்துட்டு வந்துட்டோம். நீ போயிட்ட முட்டி வெளில நல்லா வரணும். சின்னம்மா மாரி சபதம் எடுத்து பல வாட்டி தடால இவ சபதம் எடுத்திருக்கா. ஐயோ விடல. வழி தெரியாம திணறிய அஹவ் ஏமா. தவழ்ந்து ஊர்ந்து அப்படி இப்படி வந்தாச்சு. ஊட வருது. இந்த மாதிரி மரங்கள் வேற இருக்கு. அண்ட் இந்த இடத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதுக்கு விட்டு நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு 2 வருஷம் வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கும் தெரில, சுற்றியோட வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சோம். கிருஷ்ணா பட்டர் பால் மாதிரி இங்கே ஒன்று. எவ்வளோ பெரிய பாறை. சம்டைம் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அது கீழே நிற்கிறதுல. ஆனால் இங்கே இருக்க ஒரு குட்டி ஃபால்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஒரு ப்ரைவசியாக ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே குளிக்கலாம். ஏன்னா ரொம்ப ஒரு ரூம் மாதிரி அங்கே மட்டும் தண்ணி கொட்டுற மாதிரி இருக்கும். தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கு. வாருங்கள் மக்களே. எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. நம்ம சீக்ரெட் வழியை சொல்லி அமைச்சிருக்கோம். கஷ்டப்பட்டு ஏறி ஒரு குட்டி அருவிக்கு வந்திருக்கோம். ஆஃப்டர் பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த இவ்வளோ ஆழமான தண்ணியை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு அந்த ஃபால்ஸ் இருக்கும். ஃபால்ஸ் குட்டி தான், போயிட்டு வர வழியிலாம் தான் அழகாக இருக்கும் உங்களுக்கு. இதுக்கப்புறம் இதில் தான் ஏறணும். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்பா அட்லாஸ் நம்ம ஜெயிச்சிட்டோம். எங்கே நம்ம வந்திருக்கோம்? தடா வாட்டர் ஃபால்ஸ்க்கு. ஸோ தடா வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதா? சரிதா. ஆக்சுவலி மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி நிறையவே இருக்குது. எப்பவுமே இவ்வளோ தண்ணி கூட இருக்காது. நீ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி உண்மையாகவே நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபுல்லாக பார்க்கலாம்னா ராஜே. ஆமாம், மேபி நடுவில் எடுத்துருப்பாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். அந்த யூக்கலிப்டஸ் ஸ்மெல்லாம் நிறைய அடிக்கும். ஏன்னா இங்கே யூக்கலிப்டஸ் மரம் நிறைய இருக்குது, மூலிகை செடிலாம் நிறைய இருக்கனால ஸோ ஜாலியாக இருக்கும். தண்ணி லைட்டாக இது சில்லுன்னு இருக்குது. இதுக்கப்புறம் ரிட்டர்ன் போகும்போது நான் கொஞ்சம் குளிச்சுட்டே போக போகிறேன். ராஜ் ஆல்ரெடி ஹாப்பி ஆகிட்டான். பார்த்தீங்கன்னா சொல்ல கேட்காம அவர் மட்டும் போய் குளிக்கிறாரு, கை காட்டுறாரு பாருங்க. இப்படி வா.
ஓகே. வாட்டர் ஃபால்ஸு கிட்ட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது நேரில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று அழகாக இருக்கும். ஏன்னா ஃபோனு அதிலலாம் ஓரளவுக்கு தான் உங்களுக்கு கலர்ஸ் நல்லா தெரியும். வறண்ட இடம், விரிஞ்ச இடம், அதை வந்து ஃபுல்லாக நம்மளால் கவர் பண்ண முடியல. ஸோ சில இடம் தான் இருக்கும், நிறைய இடத்துல எங்களால் எடுக்க முடியல. ஏன்னா நம்மளே தவழ்ந்து வரோம், அடிக்கடி கீழே விழுந்துடுறோம். ஸோ அதனால் ஸோ வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். எனக்கு சென்னையை விட்டு பக்கத்தில் நிறைய இடம் இவ்வளோ சூப்பராக இல்லை நேச்சரோட. ஸோ இது கண்டிப்பாக நல்ல இடம் தான். எல்லாருமே நல்லா தமிழில் பேசுகிறாங்க. வர வரல சாப்பாடு கூட ரொம்ப வடைலாம் ஏதோ 5 ரூபாய்க்குலாம் கொடுத்தாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்து வரலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான வீடியோ திருப்பி பார்க்குறேன். அந்த பாய் ஃப்ரம் நேமா வரட்டா.